I want to share this incredible journey of mentorship that took place in this program while teaching engineering concepts. Witnessing the rapid growth and enthusiasm of mentees in understanding the basic concepts was really amazing and remarkable. The exchange of knowledge and the collaborative environment of learning enhanced our own experience as mentor. Akshaya, our mentee, is a highly dedicated student. With her commitment and creativity, she will definitely succeed in her future endeavor. All the best, Akshaya. ஹலோ எவ்ரி ஒன், நான் அக்ஷயா. இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இப்படி ஒரு பிளேட்டில் இவ்வளோ சின்ன ஹோலை வச்சு பல இன்ஜினியரிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இதை தான் நம்ம ஆரிஃபீஸ் அப்படின்வோம். இந்த பிளேட்டை தான் நம்ம ஆரிஃபீஸ் பிளேட் அப்படின்வோம். இதுக்குள்ளே இருக்கல இந்த ஹோல் அது தேவைக்கேற்ற ஷேப்ஸில் அமையலாம், சர்க்கிளில் அமையலாம், ரெக்டாங்கிளில் கூட எல்லாம் அமையலாம். இதை நீங்கள் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் நமக்கு தெரியும். இது அது தேவைக்கேற்றபடி இந்த ஹோல் அது அமையும்வாங்க. இப்போ நான் மேலே இப்போ சொன்ன இந்த ஆரிஃபீஸை நம்ம பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்டர் என்டர் ஆகிற இடத்த நம்ம அப்ஸ்ட்ரீம் செக்ஷன்னு சொல்லுவோம். இந்த ஆரிஃபீஸ் பிளேட் இருக்கிற இடத்த நம்ம த்ராட் செக்ஷன்னு சொல்லுவோம். வாட்டர் எங்கே ரிலீஸ் ஆகுதோ அந்த இடத்த நம்ம டவுன் ஸ்ட்ரீம் செக்ஷன்னு சொல்லுவோம். இந்த ஆரிஃபீஸ் முக்கியமான 3 கான்செப்ட்ஸ் செயல்படும். என்னன்னா ஃப்ளோ ரேட் மெஷர்மெண்ட், வாட்டர் ட்ரீட்மெண்ட், மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ். இதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டாபிக் போகிறதுக்கு முன்னாடி சில பேசிக் சயின்ஸ் என்னன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். இது ஆரிஃபீஸை புரிஞ்சுக்க கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு லா ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அப்படின்னா எனர்ஜியை உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இதை ஒரு ஃபார்ம்லேருந்து தான் இன்னொரு ஃபார்முக்கு நம்மளால் மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாரும் இமேஜின் பண்ணிக்கோங்க, இப்போ ரோட்டில் ஒரு கார் போகுது. அந்த காருக்கு நம்ம பெட்ரோல் போடுறோம். அந்த பெட்ரோல் என்ன? கெமிக்கல் எனர்ஜி. அந்த கெமிக்கல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறும்போது தான் நம்ம கார் மூவ் ஆகுது. சடனாக நம்ம அந்த காருக்கு பிரேக் போட்டோம்னா அந்த கைனடிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது. இன்னும் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா, இப்போ நம்ம காருக்கு பெட்ரோல் போடுறோம். அந்த பெட்ரோல் இன்ஜினில் இருக்க கம்பஷன் சேம்பர்னு இருக்கும். அதுக்குள்ளே தான் அந்த பெட்ரோல் போய் சேவ் ஆகிருக்கும். நம்ம இன்ஜினை ஆப்ரேட் பண்ணும்போது அந்த கெமிக்கல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக மாறுது. இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸில் காமனாக 3 டைப்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்குது. என்னென்னா ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ ப்ரெஷர் எனர்ஜினா அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ளூயிடுக்கு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃப்ளூயிடுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படும். அந்த ஃப்ளூயிட் அந்த ப்ரெஷரை ஸ்டோர் பண்ணிக்கும். இதுதான் ப்ரெஷர் எனர்ஜின்வோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம கண்டெய்னரில் பிஸ்டன் மூலம் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம். அந்த பிஸ்டன் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஃப்ளூயிடுக்கு ஏற்படுற ப்ரெஷரை அந்த ஃப்ளூயிட் அப்படியே அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நெக்ஸ்ட் கைனடிக் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜினா ஒரு பொருள் மூவ் ஆகுறது தான் கைனடிக் எனர்ஜின்வோம். அதே அளவுக்கு ஒரு ஃப்ளூயிட் எவ்வளோ ஸ்பீடாக போகுதோ அதே அளவுக்கு கைனடிக் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அதே ஃப்ளூயிட் கொஞ்சம் ஸ்லோவாக போச்சுன்னா கைனடிக் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜினா இது ஹைட் ரிலேட்டடாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த ஆரிஃபீஸ் பைப்பை கொஞ்சம் கோணலாக வைக்கிறோம். இதில் அப்ஸ்ட்ரீமில் ஒரு பாயிண்ட்டும் த்ராட்டில் ஒரு பாயிண்ட்டும் வைக்கிறோம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஹைட் டிஃபரன்ஸ் ஏற்படுது. இதை மெஷர் பண்ணனா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு நமக்கு தெரியும். இதில் H2 greater than H1. H2வை விட H1 சின்னதாக இருக்குது. இப்போ நம்ம இந்த ஆரிஃபீஸ் பைப்பை நம்ம ஹரிசாண்டலாக வைக்கிறோம். இப்போ அப்ஸ்ட்ரீமில் ஒரு பாயிண்ட்டும் த்ராட்டில் ஒரு பாயிண்ட்டும் வைக்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் ஹைட் சேமாக இருக்குது. அதனால இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லை, வெறும் ப்ரெஷர் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். இப்போ எந்த இடத்துல எந்த எனர்ஜி அதிகமாக இருக்கும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். நானே சொல்கிறேன். இப்போ அப்ஸ்ட்ரீமில் ஒரு பாயிண்ட்டும் த்ராட்டில் ஒரு பாயிண்ட்டும் வச்சுருக்கோம். இந்த பைப்பில் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் சேமாக இருக்கும். அதே மாதிரி ஃப்ளோ ரேட்டும் ஈக்குவலாக தான் இருக்கும். அமௌண்ட் ஆஃப் வாட்டருக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. என்னன்னா Q equal to A1 V1 equal to A2 V2. Q na amount of water. A1 A2 na area. V1 V2 na velocity.
இப்போ அப்ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து அதிகமாக இருக்குது, அதே த்ராட்டில் பார்த்தீங்கன்னா ஏரியா வந்து கம்மியாக இருக்குது. நம்ம ஃப்ளோரேட்டோட ஃபார்முலா என்ன பார்த்தோம்? ஏரியா இன்ட்டு வெலாசிட்டி. அப்போது இந்த இந்த ஃப்ளோரேட் வந்து ஈக்குவலாக இருக்கும்ன்றதுனால த்ராட்டில் வந்து வெலாசிட்டி வந்து அதிகமாக இருக்குது, அப்ஸ்ட்ரீமில் வெலாசிட்டி வந்து கம்மியாக இருக்குது. அதனால் கைனடிக் எனர்ஜி 1 வந்து கம்மியாக இருக்குது, கைனடிக் எனர்ஜி 2 வந்து அதிகமாக இருக்குது. இப்போ ப்ரெஷர் எனர்ஜினா என்னன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் டோட்டல் எனர்ஜினா என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா ப்ரெஷர் எனர்ஜி 1 ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி 1 ஈக்குவல் டு ப்ரெஷர் எனர்ஜி 2 ப்ளஸ் கைனடிக் எனர்ஜி 2. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன லா ஆஃப் கன்சர்வேஷனில் எனர்ஜி உருவாக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. இது ஒரு ஃபார்மில் இருந்தால் இன்னொரு ஃபார்முக்கு நம்மளால் மாற்ற முடியும். அதை பேலன்ஸ் பண்ணி தான் இருக்குது. இப்போ நம்ம மேலே பார்த்தோம் கைனடிக் எனர்ஜி 1 வந்து கம்மியாக இருக்குது, கைனடிக் எனர்ஜி 2 வந்து அதிகமாக இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ப்ரெஷர் எனர்ஜி 1 வந்து அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் எனர்ஜி 2 வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிளேட்டில் இருக்க சின்ன ஹோலை வச்சு பல இன்ஜினியரிங் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும்னு சொன்னேன். அதில் ஒன் ஆஃப் டி தான் ஃப்ளோமீட்டர். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் நம்ம ஃப்ளோரேட்டுக்கு ஃபார்முலா பார்த்தோம், ஏரியா இன்ட்டு வெலாசிட்டின்ட்டு. நம்மளால் ஏரியாவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பை ஆர் ஸ்கொயர்னு. ஆனால் இந்த வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு தான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் தான் யூடியூப் மேனோமீட்டர். இந்த டியூபுக்குள்ளே இருக்க இந்த ஃப்ளூயிடை வந்து நம்ம மேனோமெட்ரிக் ஃப்ளூயிட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அது இந்த டியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த டியூப் எண்டில் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா உள்ள அந்த ஃப்ளூயிடுக்கு வந்து ஒரு ஹை டிஃப்ரென்ஸ் ஏற்படும். அந்த ஹை டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணால் நம்மளால் ப்ரெஷர் டிஃப்ரென்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த பைப்பை நம்ம ஆரிஃபிஸ், இந்த டியூப்பை வந்து ஆரிஃபிஸ் பைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ அப்ஸ்ட்ரீமில் ஒரு எண்ணம், த்ராட்டில் ஒரு எண்ணம் வச்சுருக்கோம். அப்ஸ்ட்ரீமில் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால வாட்டர் உள்ளே தள்ளுது, த்ராட்டில் வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கிறதுனால அது உள்ளே அப்சர்வ் பண்ணுது. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஹை டிஃபரன்ஸ் ஏற்படுது. இந்த ஹை டிஃபரன்ஸை மெஷர் பண்ணலாம், நம்மளால் ப்ரெஷர் டிஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ப்ரெஷர் டிஃபரன்ஸ் கூட இந்த எனர்ஜி கன்சர்வேஷனையும் கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ரேட் ஃபார்முலாவையும் ஆட் பண்ணோன்னா நமக்கு வெலாசிட்டி என்னன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ நம்ம ஆரிஃபிஸ் வச்சு எப்படி ஃப்ளோமீட்டரை நம்ம மெஷர் பண்ணோம். நெக்ஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம ஜென்ரலாகவே நம்ம வீட்டில் வந்து சுடு தண்ணி யூஸ் பண்ணுவோம், குளிக்கிறதுக்கு இதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போது அந்த நம்ம வாட்டர் ஹீட் பண்ணும்போது டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி மேலே போயிடுச்சுன்னா கூட வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகுது. இதே மாதிரி தான் ஆரிஃபிஸில் அந்த த்ராட் ஏரியாலேயும் வந்து எவாப்ரேட் ஆகுது. இப்போ நம்ம ப்ரெஷரை கம்மி பண்ணிக்கிட்டு வரோம். அது வேப்பர் ப்ரெஷரை விட ப்ரெஷர் கம்மியானா கூட அந்த இடத்துல வந்து எவாப்ரேட் ஆகுது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம கம்மி பண்ணிகிட்டே வரோம். இந்த இடத்துல வந்து அங்கே பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. அந்த பபுள்ஸ் வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவுக்கு போச்சுன்னா அந்த பபுள் வெடிஞ்சு அங்கே ஏதாவது பாக்டீரியா ஏதாவது இருந்தால் அது அழிஞ்சிடும். இதை தான் நம்ம கேவிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் டீட்டெயில்டாக இதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். லோ ப்ரெஷர் ஏரியாவில் அந்த பபுள்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது, அது ஒன்னோட ஒன் ஜாயிண்ட் ஆகி பெரிய பபுள் ஆகுது. அந்த பெரிய பபுள் வந்து ஹை ப்ரெஷர் ஏரியாவுக்கு போச்சுன்னா அந்த பபுள் கொலாப்ஸ் ஆகி அங்கேயே வெடியும். அப்போ நிறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகும். அந்த இடத்துல பாக்டீரியா பொல்யூட்டன்ஸ் ஏதாவது இருந்தால் அது அழிஞ்சிரும். இதுதான் கேவிடேஷன். இந்த ப்ராசஸ் பேர் தான் கேவிடேஷன் சொல்கிறோம். இப்போ ஆரிஃபிஸ் வச்சு எப்படி வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸில் எப்படி இது யூஸ் ஆகுதுன்ட்டு பார்க்கலாம். மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸ் அப்படின்னா ஒரு ஒர்க் பீஸில் அன்வான்ட் போர்ஷனை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இல்லைன்னா இதோட எனக்கு சின்ன ஷேப் வேணுன்றதுக்கும் இந்த ஆரிஃபிஸ் இந்த மெட்டீரியல் ரிமூவல் ப்ராசஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இங்கே இந்த வீடியோவில் பாருங்கள் அது எப்படி கட் ஆகுதுன்ட்டு. இப்போ இதில் பார்த்தோம், இது ஆரிஃபிஸ் ஹெல்ப்போட இது எப்படி அந்த மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். வாட்டர் ஜெட் மூலம் அந்த மெட்டீரியலை எப்படி அழகாக கட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம். இந்த ஆரிஃபிஸ் வச்சு இந்த 3 மட்டும் இல்லை, இன்னும் நிறைய அப்ளிகேஷன்லையும் யூஸ் பண்ணலாம். ஹைட்ராலிக் சிஸ்டத்தில் வந்து ஃப்ளூயிட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணலாம். ஃபியூவல் இன்ஜெக்டர்ஸ் மூலம் ஃபியூவலையும் ஏரையும் பிரித்து ஒரு கண்ட்ரோலிங்காக கொண்டு போகலாம். இதை வந்து நம்ம கூலிங் சிஸ்டத்துலேயே நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்றத ஒரு ரீகால் பண்ணிக்கலாம்.
ஒரு பிளேட்டில் இருக்க சின்ன ஹோலை வச்சு நம்மளால் ஃப்ளோ ரேட்டையே மெஷர் பண்ண முடிஞ்சுது. வாட்டர் ட்ரீட்மெண்ட் மூலம் கேவிடேஷன் மூலம் எப்படி அந்த ஹார்னஸை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஆரிஃபிஸ் வச்சு அந்த வாட்டர் ஜெட் மூலம் எப்படி மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபைனலாக இப்போ நம்ம எண்டுக்கு வந்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஆரிஃபிஸ்ன்ற ஒரு சிம்பிள் கான்செப்ட் வந்து மல்டிபிள் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியுன்றதை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுவும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.